ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசியே சேர்க்காம கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்ச பாசிப்பருப்பு இட்லி தான் செய்ய போகிறோம். இது வந்து வெங்கடேட் பட் சார் செஞ்ச பாசிப்பருப்பு இட்லி தான். அதை நான் வந்து பார்த்துட்டு தான் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதுக்கு வந்து 2 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பொதன்னு பொங்கி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் புளிக்கட்டும். 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரட்டும். மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஆயிலோ இல்லை துணியோ போட்டோ நம்ம வந்து இந்த மாதிரி இட்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலாப்பில் அந்த மாவு வந்து எடுத்து ஊற்றுங்க. மாவு வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம மிக்ஸில் தான் அரைச்சிருக்கோங்கிறதால. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நல்லா சுல்லுன்னு காரசாரமாக கார சட்னி இல்லைன்னா மிளகா சட்னி வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு காப்ஸ் சேர்க்க வேண்டாம் சொல்லிட்டு டயட் இருக்கிறவங்களுக்கு முழுக்க ப்ரோட்டீன் நிறைஞ்ச இட்லி. இந்த இட்லி இதை வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள். இதை விட ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நான் மிக்சியில் அரைச்சியுமே ரொம்ப சாஃப்டாக வந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தோசையாகவும் சுட்டு பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள்.